கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் பயானில் ஒரு துஆ கேட்குறத பற்றி கொஞ்சம் கதை தொமலையா. அது ஒரு நீண்ட தலையங்கம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல நூறு விடயங்களை துஆக்களை பற்றி சொல்கிறாங்க. குர்ஆனில் ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 துஆக்கள் இருக்குது. குர்ஆனில் வரக்கூடிய துஆக்கள் 40க்கு மேலே துஆக்கள் இருக்குது. ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு சொல்லி அதுலேயும் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தனி ரப்பனா இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஒரு ரப்பனா இருக்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஒரு ரப்பனா இருக்குது. ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு வகையான துஆ கேட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேடி பார்த்துக்கொள்ளேன். துஆ என்று சொல்லும் பொழுது நான் ஞாபகப்படுத்தினேன் ஹுத்பால கூட, சூழல் எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது கேட்கறதுக்கு பேர் துஆவல்ல, அது உதவி கேட்குறோம். அது சரியாக முடிஞ்சிடணும். பாஸ்போர்ட்டும் இருக்குது, காசையும் பணமும் கட்டிட்டேன், விசா வந்துட்டுது, ஹஜ்ஜிக்கு போகிறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிட்டுது. அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை பூர்த்தி செய்து கொள்ள நீ உதவி செய், ஆயில நெடுத்து வை என்ன செய்யணும்? துஆ கேட்குறோம். ஒருத்தர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர் கேட்குறாரு துஆ. பணமும் இல்லை, ஆசை இருக்குது, யா அல்லாஹ் என்ன நீ அனுப்பி வச்சுடு, என்ன நீ அனுப்பி வச்சுடு. அல்லாஹ் அனுப்ப ஏற்பாடு செஞ்சிடுவான். அப்படிப்பட்ட எத்தனையோ வரலாறுகள் இருக்குது. சந்தர்ப்பம் சூழல் எனக்கு தோதுவாக இல்லாத நேரத்தில் கேட்கிற துஆக்கள். சொல்லுவாங்க, ஒரு குடைய அப்படியே மடக்கிறது போல மனிதனுடைய புத்தியை மடக்கி வைத்து விட்டு தான் துஆ கேட்கணும். துஆவில் புத்தியை பாவிக்க கூடாது. புத்திக்கு அப்பால் பட்டது தான் என்ன துஆ, புத்திக்குட்பட்டது அல்ல. ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க, பழம் வர்க்கத்தை உணவாக கூடு ஒரு பாலைவன பூமியில், மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லை. தன்னை மனைவி ஒரு மலடி என்று ஊரே சொல்லிட்டாங்க. முடியெல்லாம் பழுத்துட்டுது, முள்ளு தெரிச்சிட்டுது, உக்கு போய் விட்டது. வலம் அக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, உன்கிட்ட கேட்கறத விட்டு நான் நிராசையாகி போகல, நான் கேட்கிறேன், நீ எனக்கு தா. வாப்பக்கு நோய், இந்த வாப்பட நோய் குணமாக மாட்டாது, இந்த நோய் நாங்க வாப்பவோடு இருந்தா இந்த நோயில நாங்களும் பாதிக்கப்படுவோம் என்று சொல்லி பிள்ளைகளும் ஓடி போயிட்டாங்க. யாரை விட்டுட்டு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டுட்டு. யாரும் இல்லை, தனிய மனைவி மட்டும் இருக்கிறாள். அவருக்கு போக இயலாது, எல்லாரும் போயிட்டாங்க, ஒத்தரும் இல்லை. அல்லாஹ்வுடைய துஆ கேட்கிறாங்க, அன்னி மஸ்ஸனிய ضுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், நீயோ இரக்கமுடையவன். நீயோ எப்படி துஆ? குணமாக்குன்னு கேட்கல, என்ன நீ குணமாக்குன்னு கேட்கல, எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, நீயோ இறக்க முடியவன், எது நல்லமோ அதை செஞ்சிடு. எனக்கு இமாமுடைய பேர் மறந்துட்டேன். ஒரு மகான் சொல்லுவார் எப்பயுமே, நான் துஆ கேட்டு நான் கேட்டது எனக்கு கிடைத்தா எனக்கு 1% 1 மடங்கு சந்தோஷம். கேட்டது கிடைத்து விட்டது. நான் கேட்டது எனக்கு கிடைக்காவிட்டால் எனக்கு 9 மடங்கு சந்தோஷம். எது தெரியுமா காரணம்? நான் கேட்டது என்னுடைய விருப்பம், அவன் தராதது அவனுடைய விருப்பம். அவனுடைய விருப்பத்தில் நிச்சயமாக விஸ்டம் இருக்கும். சும்மா கேட்கிறேன். எங்களோட வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம், அவங்களுக்காக வேண்டித்தான் எல்லாம் செய்கிறோம்.
எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க என்ன இருக்குது, வசதியும் இருக்குது. சரி, வார ஜூலை மாதம் 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத இருக்கிற மகன் வாப்பாட்ட வந்து கேட்குறாரு, வாப்பா எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுங்களேன்னுட்டாரு. வாங்கி கொடுக்க வசதியும் இருக்குது, பிள்ளைகளுக்காகத்தான் சம்பாதிக்கிறோம். அந்த அளவுக்கு அன்பு இதுவரைக்கும் கேட்ட எதையுமே கொடுக்காம இல்லை. யாருக்கு? பிள்ளைகளுக்கு கொடுக்காம இல்லை. ஆனா வாரம் அந்த 3 மாசத்துல என்ன இருக்குது, எக்ஸாம் இருக்குது. நீ வாங்கி கொடுப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஒன்று சொல்ல மாட்டீங்க, வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் இதை வாங்கி கொடுத்தா அதனுடைய தாக்கம் எங்க ஏற்படும், பரீட்சையில் ஏற்படும். அல்லாஹ்வுக்கு தெரியும் எப்ப தரணும் என்றது. எனக்கு வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு எப்ப வேண்டும் என்பது யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் ஒரு நாளும் கேட்கக்கூடியவர்கள் நிராசையாகி போகவான். கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். எங்களுடைய எதையுமே அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆனா கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்டா, குர்ஆன்ல வந்திருக்கிற துஆக்கள் எழுதி பாடமாக்கணும். அதிகமான பேர் பாடுவது துஆக்கள். நான் 5 துஆ சொல்லித்தரேன். அதுக்கு மேலே துஆக்கள் இருக்குது, 40 துஆக்கள் இருக்குது. குர்ஆனுடைய 40 ரப்பனாக்கள். இந்த குர்ஆன்ல வர துஆக்களுக்கு உதாரணம் சொல்லவா? சும்மா ஓமானம் உண்டு. அது எப்படிப்பட்ட துஆன்னு சொல்லி, ஹதரத் ஒரு பெரிய மனிதர், ஒரு வயசாளி மனிதர், ஒரு அரச உத்தியோகத்திட்டு போனார். உதாரணமாக சொல்லுவோமே, எங்கள் ஊரில் முனிசிபல் கவுன்சிலுக்கு போனார். அவருக்கு தெரிய யார்கிட்ட போகணும், எப்படி போகணும். நேரே போனார். உள்ளுக்கு போய்த்து அங்கே இருக்கிற மேயருடைய அதிகாரியினுடைய அறைக்குள்ளே போனார். அறைக்குள்ளே போனதுமே உள்ளுக்கு போய் பேசும் பொழுது அவர் மேயர்னு சொல்லவும் இல்லை, ஓ மை லார்டுன்னு சொல்லவும் இல்லை, மகான்னு தான் பேசினார். யாருன்னு சொல்லி, உள்ள வாப்பா என்ற வேலை ஒன்று இருக்குது, வாப்பா இதை செஞ்சு தந்துடுன்றாரு. யார்கிட்ட போய்த்து, வாப்பா இதை செஞ்சு கொடுத்துட்டு வாப்பான்றாரு. அவருக்கு இந்த வாப்பான்ற வார்த்தையை கேட்டதுமே உள்ளத்தில் ஒரு வகையான என்ன, உரிமையோடு பேசுறாரு. ஒரு பாமர மனிதர், சாதாரண மனிதர், எதுவுமே தெரியாத மனிதர் வந்திருக்கிறாரு. அவரோட உதவியோடு கேட்டு வந்திருக்கிறார். என்ன உதவி? லைட் வருது, தண்ணி வேலை செய்தில்லை, அது வருது, ஏதோ ஒரு சொன்னார். பெரியவரே பாப்பா கடிதம் எழுதி தாங்க, நான் இந்த வேலையை செஞ்சு தந்துடுன்னாரு. இவர் சொன்னார், எழுதுறதுக்கு எனக்கு தெரியாதே வாப்பா, அதை நீங்க எழுதி போட. யார்கிட்ட சொன்னாரு? மேயர்கிட்ட. மேயர் பேனாவை கையில் எடுத்தாரு. கையில் எடுத்து கணம் மேயர் அவர்களுக்கு. யார் எழுதுறாரு? மேயரே எழுதுறாரு. அவரே அந்த கடிதத்தை எழுதி போட்டு அவரே சொன்னார், சைன் பண்ண சொன்னாரு. எனக்கு சைன் பண்ண தெரியும், நீ பண்ணுறாரு. யாருக்கு? சரி, ஸ்டாம்பை கொடுத்தாரு, கையில் வச்சுட்டாரு. சரி நீங்க போங்க, சாயந்தரம் மீட்டிங் இருக்குது, மீட்டிங் இந்த கடிதத்தை போட்டு பாஸ் பண்ணிடுறேன்னாரு. இந்த கடிதம் ரிஜெக்ட் ஆகுமா பாஸ் ஆகுமா? இது மேயர் அவர்களே அவருக்கு எழுதி கொண்ட கடிதம். இது அவரே அவருக்கு எழுதி கொண்ட கடிதம். குர்ஆன்ல வார ஒவ்வொரு ரப்பனாவும் அப்படிப்பட்ட ரப்பனா தான். குர்ஆன்ல வார ஒவ்வொரு ரப்பனாவும் அப்படிப்பட்ட ரப்பனா தான். அல்லாஹ்வே சொல்லித்தரா, நீ இப்படி சொல்லுடா, நீ இப்படி கேளு, நீ இப்படி என்ன பிரார்த்தனை செய். அல்லாஹ்வே சொல்லி தந்ததை நாங்க கேட்கும் பொழுது அது ரிஜெக்ட் ஆகலுமா? ரிஜெக்ட் ஆகாது, ஒரு நாள் ரிஜெக்ட் ஆகாது. அந்த நம்பிக்கையோட கேளுங்க. இது அல்லாஹ் சொல்லி தந்தது. முதலாவது துஆ, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு வரும் பொழுது அல்லாஹ் கொடுத்து அனுப்பின துஆ. வருது குர்ஆன்ல, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி
கலிமாத்தின் ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி, ரப்பிடமிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்ட சில வார்த்தைகள். அதை எடுத்துக்கொண்டு தான் வந்தாங்க உலகத்துக்கு. நான் வானமண்டத்தை நீங்க செஞ்சுட்டீங்க, நான் நெருங்க வேண்டாம் என்ற அந்த மரத்தின் பக்கமாக நீங்க நெருங்கிட்டீங்க, நீங்க செஞ்சுட்டீங்க, உலகத்துக்கு போங்க, போகும் பொழுது இதை எடுத்துக்கொண்டு போங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு போய் உலகத்தில் சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. தவறு செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். இதை சொல்லி நீ என்ன செய், என்னிடத்தில் மீளு. ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். சூரத்துல் அராஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்டாங்க? ரப்பனா, இறைவா, வலம்னா அன்ஃபுஸனா, நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டுட்டோம். நீ வானமண்டத்தை செஞ்சத்தினால உனக்கு எந்த குறையும் ஏற்பட இல்லை, உனக்கு எந்த தீங்கும் ஏற்பட இல்லை. நீ வானமண்டத்தை நாங்க செய்ததின் காரணமாக தீங்கு ஏற்பட்டது யாருக்கு? எங்களுக்குத்தான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து நீ எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் என்ன நடக்கும்? நிரந்தரமான நஷ்டவாளிகளாக நாங்கள் மாறிவிடுவோம், எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ இது. இப்படி கேளு, சுஜூதிலையும் கேட்கணும், கியாமுல் லைலையும் கேட்கணும், வாகனத்தோட்டி கொண்டும் கேட்கணும், வீட்டில் இருந்து கொண்டும் கேட்கணும், அர்த்தத்தை விளங்கி கேளுங்க, ஒது இல்லாமலும் கேட்கணும், படுத்துக்கொண்டும் கேட்கணும், எப்படியும் கேட்கணும். ரப்பனா, இறைவா, வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டு விட்டோம், எங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ். எங்களை மன்னித்து நீ எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டா நாங்கள் நிரந்தரமான நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அல்லாஹ் கேளுங்க. இது ஒரு துஆ. ஹதரத்தில் சொன்னா எழுதி தருவாங்க, அர்த்தத்தோடு எழுதுங்க. அர்த்தம் தெரிஞ்சாத்தான் விழிப்பு நிலையிலிருந்து துஆ கேட்க முடியும். அர்த்தம் தெரிஞ்சாத்தான் எந்த நிலையில? விழிப்பு நிலையில. அர்த்தம் தெரியாம துஆ கேட்டா அந்த துஆ என்ன செய்யாது? ரூஹ் உள்ளதாக இருக்காது, வார்த்தைகளாகத்தான் இருக்கும். இரண்டாவது துஆ சூரத்துல் பக்ரால வர துஆ தான் அதுவும். அல்லாஹ் சொல்லித்தாரான், இப்படி கேளு, உலகத்தில் உனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது உலகத்தில். யாருக்கு நாங்கள் தேவையில்லாதாக்கள் சொல்லுங்களேன்? தேவை முடியாதுங்க. தேவைகள் முடிந்தால் உலகமும் முடிந்துவிடும். உலக இயக்கமே எதுல தங்கி நிற்குது? தேவையிலையும் ஆசையிலையும். தேவையிலையும். பெண்களுக்கு ஏன் தானோ தெரிய இவ்வளவு ஆசைன்னு சொல்றீங்க தானே, அந்த ஆசை இல்லட்டு உலகம் ஃபங்க்ஷன் ஆகுமா? யாருக்கு மாணிக்கம் விற்கிறது? ஒரு ஆசை என்பதுதான் உலகத்தின செய்து இயக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு மேலே ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், ஆசைக்கு தானே வாங்குறோம், வாழ்றதுக்கா? வீட்டை பெருசா கட்டுறோம், கட்டின ரூபெல்லாம் தூங்குவோமா? வீட்டில் 3 வாகனம் இருக்குது, 3ல வாகனிக்கலாமா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வாகனத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு டாக்ஸியில் போயிடுவாங்க. கேட்ட சொல்லுங்க பார்க் பண்ணலாங்குவாங்க. பின் அந்த வாகனத்தை வாங்கி இருக்குது வீட்டில் பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த வாகனம் பாக்கியமான வாகனம். ஆசை என்னட்டு இருக்குது. உலகத்தில் ஆசை என்பதுதான் உலகத்தில் செய்து. ஆசையும் தேவையும் தான் உலகத்தையே இயக்குது. எனவே ஆசையும் இருக்கணும், என்ன இருக்கணும்? தேவையும் இருக்கும். அல்லாஹ் சொல்லித்தர, உனக்கு தேவைகள் மிச்சம் இருக்குது வாப்பா, எல்லா தேவைக்குமாக சுருக்கமான துவா சொல்லித்தாரேன். என்ன துவா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. எல்லாம் உலகத்தில் நல்லதை தந்துடியா அல்லாஹ். நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள், நல்ல பக்கத்து வீட்டுக்காராக்கள், நல்ல சம்பந்தி, நல்ல தொழில், எல்லாமே நல்லம், எல்லாமே நல்லம்.
எல்லாமே நல்லதா கிடைச்சி பக்கத்து வீட்டுக்காரன் நல்லதா கிடைச்ச இல்லைன்னா போதும், அவ்வளவுதான். எல்லாமே நல்லதா கிடைச்சிச்சு, ஒரு நண்பன் நல்லவனா இல்லை, என்ன ஆகிடும்? பிரச்சனை ஆகிடும். எல்லாமே நல்லம், மனைவி நல்லதா அமையல்ல, என்ன ஆகிடும்? மனைவி மட்டுமல்ல, எல்லாமே நல்லம், கணவன் நல்லதா அமையல்ல, என்ன ஆகிடும்? எத்தனை பேர் இருக்கிறாங்க பெண்கள்ல, யாருக்கு செய்த பாவமோ தெரியாது, என்ற பரம்பரையில் யாரு செய்த தவறோ தெரியாது, இந்த முசீபத்தில் அல்லாஹ் என்ன வாழ வச்சிருக்கிறான் என்று ஏங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, சொல்லுங்க ஹஸனா, உலகத்துக்கு மட்டும் கேட்க வேணாம், வஃபில் ஆখিরাতি ஹஸனா, உலகமும் நல்லதாக இருக்கணும், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் நல்லதாக அமையும். இங்கே வீடு வேணும், அங்கே வீடு வேணும், இங்கே குழந்தைகள் வேணும், அங்கே குழந்தைகள் வேணும், இங்கே கண்ணியமா வாழணும், அங்கே கண்ணியமா வாழணும். கண்ணியம் இங்க இருக்கிற கண்ணியம் மாதிரி கண்ணியம் அங்கே கிடைக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தை பேசிடுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சுவர்க்கம் இல்லை, சுவர்க்கத்தில் வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம். சூரத்து தஹ்ர்ல ஓதுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில. சூரத்து தஹ்ர்ல சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாரு, அலி ஹாஜரை பார்க்க ஒரு விருந்தாளி போனாங்க. ஒரு விருந்தாளி போனார் உங்களை பார்க்கறதுக்கு, தண்ணி குடிக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. ஒரு விருந்தாளிக்கு சொன்னீங்க, அந்த இருக்குது கிளாஸ் இருக்குது, அந்த இருக்குது பைப், எடுத்து குடிங்க நீங்க. யாருக்கு? யாருக்கு? ஒரு விருந்தாளிக்கு. இன்னொரு விருந்தாளி வந்தார் 2 ஹவருக்கு பிறகு, அவர்கிட்ட சொன்னீங்க, அப்துல்லா தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. அப்துல்லா தண்ணி எடுத்து வந்தா 2 கையால கொடுத்தீங்க. யாருக்கு? யாருக்கு? அந்த விருந்தாளிக்கு. 3வது ஒரு விருந்தாளி வந்தாரு, தண்ணி கேட்டாரு, ஓடி போனாரு, அவரே கிளாஸ் கழுவினாரு, மணந்து பார்த்தாரு, ட்ரே வச்சாரு, அதுக்கு மேல புடவேண்டு விரிச்சாரு, அழகா கொண்டு வந்து அவரே கொடுத்தாரு. இது 3ஐயும் அல்லாஹ் சொல்றான் எங்க? சூரத்து தஹ்ர்ல. யஷ்ரபூன, என்ன ஆயத்து? யஷ்ரபூன கஅஸன் கான மிஸாஜுஹா ஜன்ஜபீலா, ஒரு கூட்டம் எடுத்து குடிச்சு கொள்வாங்க. தண்ணி அங்க இருக்குது, டேப்ல நிரச்சி பைப்ல நிரச்சி சுவர்க்கத்தில் கொடுத்துடுவாங்க. இன்னமொரு கூட்டம் வயுஸ்கௌன, அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? பூட்டப்படும். இன்னமொத்தர் வந்து கொடுப்பாங்க, மலக்குமார் கொடுப்பாங்க. 3வது கூட்டம் வஸகாஹும் ரப்புஹும், அல்லாஹ்வாகவே வந்து கொடுப்பான், அல்லாஹ்வாகவே வந்து கொடுப்பான். எங்கட வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நாங்க 3ஆக கவனிப்பது போல் அல்லாஹ் எங்கட சுவர்க்கத்தை அப்படி தான் கவனிப்பான். ஒரு கூட்டத்தை சொல்லுவான், அந்த அடிக்க எடுத்து குடிச்சுக்கோங்க, யஷ்ரபூன், அவங்க எடுத்து குடிச்சுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் கஷ்டத்தை தராம இருப்பானாக, அல்லாஹ்வாகவே தந்துட்டு அப்படி இருக்கும். இன்னொரு கூட்டம் அப்துல்லா கொடுத்து குடும்பம்ன்றது போல மலக்குமார்கள் வந்து கொடுப்பாங்க. வயுஸ்கௌன, அவர்களுக்கு போட்டப்படும், அவளுக்கு கூசாக்கள் இருந்து ஊத்தி கொடுக்கப்படும். இன்னொரு கூட்டம் வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அவர்களுக்கு அல்லாஹ்வாகவே கொடுப்பான், அல்லாஹ்வாகவே சர்வ் பண்ணுவான். நீங்க எலும்புவானம் அல்லாஹ் கொடுத்து கொடுப்பான். உலகமும் நல்லதாக இருக்கணும், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை என்ன செய்யணும்? நல்லதாக இருக்கணும். உலகத்துக்கு சம்பாதிக்கிறது போல மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு சம்பாதிக்கும். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை அழகாக்கணும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சந்தர்ப்பங்கள் தேடி வரும் பொழுது ஒரு ஹதீஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன? சந்தர்ப்பங்கள் தேடி வரும் பொழுது ஒரு ஹதீஸை மட்டும், ஒரு நிகழ்வை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சந்தர்ப்பங்கள்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், பள்ளியோட கட்டருக்கு உதவி செய்யுங்க, மதரசாவுக்கு உதவி செய்யுங்க, பள்ளி காணி வாங்க போறாங்க உதவி செய்யுங்க, மெசேஜ்கள் வரும். இந்த மெசேஜ்கள் வரக்குள் இந்த சம்பவத்தை கொஞ்சம் பண்ணி பார்த்துக்கோங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் இரவு பயணம் போறாங்க. ஒரு பெண்மணி பிரசவத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் தனிமையில். உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. அந்த பெண்ணுடைய வைஃப் ஹஸ்பண்ட் சொன்னாரு, உன்னை வேலையை பார்த்துட்டு போ. ஐயோ என்னமோ நடக்குது. அந்த பிரசவத்திற்கு சொல்ல முடியுமா? என் மனைவிக்கு பிரசவம் என்று யாரும் அந்நிய ஆண்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாமல் அவர் சொன்னார், இல்லை உன்னை வேலையை பார்த்துட்டு போ. இல்லை என்ன சொல்லு? அடம் பிடித்தார். இல்லை மனைவிக்கு பிரசவம். நேரே மனைவிட்ட போனார். யாரு போயிட்டு சொன்னாங்க, ஒரு தாய்க்கு பிரசவம் வா உமான்னு கூப்பிடல, ஒரு தாய்க்கு பிரசவம் வா உதவி செய்ய போம்னு கூப்பிடல. என்ன தெரியுமா சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா போயிட்டு, லகத் சாகல்லாஹு இலைக்கல் கைர், உனக்கு ஒரு நலவு உன்னை தேடி வந்திருக்கிறது. நீ போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி அந்த பெண்ணுடைய பிரசவம் என்ன ஆகிடும்? நடந்து முடிஞ்சிடும். ஆனா நீ போனால் அது உனக்கு என்ன பாக்கியம். சந்தர்ப்பம் என்ன தேடி வந்திருக்குது. இது உதவி செய்தோ செய்ய இல்லையோ, இது நடக்கிறது, நடந்து முடிந்து விடும். அது அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிடுவான். அது முடிஞ்சுதான். உலகத்தில் எங்கேயுமே சொல்லுவேன், எந்த ஒரு நல்ல ப்ரொஜெக்டும் ஃபெயில் ஆகல, நடந்து முடிச்சு. அதுக்கு பிறகு பார்த்து வருத்தப்படுவாங்க, என்ன தேடி வந்தாங்க கொடுக்க கிடைக்கலையே. அல்லாஹ் குர்ஆன்ல அதே சொல்றான். குர்ஆன்ல ஆரம்பத்தில் உதவி செய்தவர்களும் பின்னால் உதவி செய்தவர்கள் ஒரு நாள் செய்ய மாட்டாங்க, சமமாக மாட்டாங்க. லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். ஒன்று உருவாகுவதற்கு முன்னால் உதவி செய்தவர்களும் உருவானதுக்கு பிறகு உதவி செய்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. 21 வருஷத்துக்கு முன்னால் இந்த பள்ளி எப்படி இருந்தது? 21வது நோன்பு, 21வது நோன்பு, 21 வருடங்களுக்கு இது எப்படி இருந்தது? அன்றைக்கு யார் பணம் கொடுத்தாங்க? அன்றைக்கு கொஞ்சம் பேர் பணம் கொடுத்தாங்க, அதிகமானவங்க கடன் கொடுத்தாங்க பள்ளிக்கு. இன்றைக்கு எல்லாரும் கொடுக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு கொடுத்த உதவிக்கு இந்த எந்த உதவியும் என்ன செய்ய மாட்டாது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்தது கனவுல, அவர்கள் கொடுத்தது ஒரு கற்பனைக்கு, அவர்கள் கொடுத்தது எதையுமே காணாம கொடுத்தாங்க. இன்றைக்கு கொடுக்கிறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்கிறாங்க, தேடி தேடி கொடுக்கிறாங்க. எனவே இது ரெண்டு என்ன செய்ய மாட்டாது, ஒத்து போக மாட்டாது. இது இங்க மட்டுமல்ல, எல்லாத்துக்குமே அப்படித்தான். எனவே வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பாவித்துக் கொள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. உலகத்திலே நல்லதத்தா ஆখিরাத்திலே நல்லதத்தா. யா அல்லாஹ், சுவர்க்கம் இல்லத்தையும் பிரச்சனையில நரகத்தை விட்டு பாதுகாத்துடு. நரகத்துக்கு அனுப்பலட்டு எங்க போகணும்? சுவர்க்கத்துக்கு தானே போகணும். நரகம் வானம், சுவர்க்கத்தை தந்துட்டு கேட்காம கேட்கிறோம். கேட்கறதுக்கு வெட்கமா இருக்கும். நாங்க அந்த அளவுக்கு அமல் செஞ்சில்ல. நரகத்தை தந்துடாதே அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாத்துடு. அர்த்தம் என்ன? சுவர்க்கத்துக்கு அனுப்பிடியா அல்லாஹ். இரண்டாவது துஆ, பாடமாக்கி கேளுங்க, அர்த்தம் விளங்கி கேளுங்க. யா அல்லாஹ், உலகத்திலேயே நல்லதத்தா, எல்லாமே நல்லதாக அமையணும், ஆகிரமும் நல்லதா அமையணும். மௌத்தாகக்குள்ள மக்கள் எங்களை பார்த்து சொல்லணும், வாழுவதாக இருந்தாலும் இவரை போல வாழணும், மௌத்தாகுவதாக இருந்தாலும் இவரை போல மௌத்தாகணும். சுப்ஹானல்லாஹ். மூணாவது ஒரு துஆ இருக்குது குர்ஆன்ல, நான் ஓதிவார துஆ. குனூத்திலே மோதுங்க, சுஜூதிலே மோதுங்க, தஹஜ்ஜத்திலே மோதுங்க, ஞாபகம் வரக்குள்ள எல்லாம் மோதுங்க. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பெற்றோர்களை மறந்து விட வேண்டாம், பெற்றோர்களை மறந்து விட வேண்டாம். அந்த துஆவுக்கு பொதுவாக எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிற அர்த்தம் தவறான அர்த்தம். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய சிறு பிராயத்தில் எங்களுக்கு இரக்கம் காட்டியதை போல எங்களுக்கு இரக்கம் காட்டும், அப்படி இல்லை துஆ. அது அர்த்தம் அப்படி இல்லை. நீங்க அப்படி துஆ கேட்கணும்டா, கமா தரஹமா ஸகீரா, நாங்க ரெண்டு பேர் நாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இரக்கம் காட்டியது போல இரக்கம் காட்டுவோம், அப்படி இல்லை துஆல. துஆல இருக்குது ரப்பனா, இறைவா, ரப்பிர்ஹம், அந்த ரெண்டு பேருக்கும் இரக்கம் காட்டு, ஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் இரக்கம் காட்டு. ரப்பிர்ஹம் ஹுமா, அந்த கமா எப்படி தெரியுமா? ரப்பயானி ஸகீரா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது
சிறு பிராயத்தில் என்ன அணைத்து, என்ன நெஞ்சோடு நெஞ்சாக சேர்த்து, வேர்வையை சோறாக்கி, ரத்தத்தை பாலாக்கி, எனக்காக வேண்டி விழித்து, என்ன நினைத்து கனவுகள் கண்டு, என்னை பற்றி நினைத்து நினைத்து வாழ்ந்து, என்ன ஒரு நல்லவனாக வளர்த்துட்ட, என்ன நல்லவனாக உருவாக்கிவிட்ட, எனக்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்து, எனக்காக வேண்டி கண்ணீர் சிந்தி என்ன ஆளாக்கி விட்ட என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இரக்கம் காட்டுவாயாக. உலமாக்கள் சொல்றாங்க, பிள்ளைகளுடைய துஆ வேணும் என்றால் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு போடும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானியா. ரப்பு, ரப்பிலிருந்து வந்த ரப்பயானி. ரப்புன்னு என்ன? பராமரிப்பவன். அல்லாஹ்வுக்கு சொல்ற ரப்பு என்று அல்லாஹ்வுக்கு. ஏன்னா அல்லாஹ் எங்களை பராமரிக்கக்கூடியவன். அல்லாஹ் பராமரிப்பதை போல இல்லாவிட்டாலும் தாய் தந்தையுடைய கெப்பாசிட்டி, அவர்களுக்கு இருக்கிற வரையறைக்குள் இருந்து கொண்டு எங்களுக்கு தேவையான அனைத்தையுமே தந்தாங்க. பெருநாளை கொடுப்ப அவங்க வாங்க இல்ல, எங்களுக்கு வாங்கி தந்தாங்க. அவங்க சாப்பிட இல்ல, எங்களை பசியில போட இல்ல. அவங்களுக்கு இருக்க இல்ல, எங்களுக்கு இல்லை என்று சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ். எனவே வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலேயும் மூணாவது துஆ ரப்பனா ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சுஜூதுல பேய்த்து தலைக்கு சுஜூத், உடம்பினுடைய பாரத்தை சஜதாவில் வச்சு அல்லாஹ்ட்ட கேளுங்க துஆவை. யா அல்லாஹ், உன்னை சுஜூது செய்யக்கூடிய ஒருவனாகவும் என்னை ஆக்கிட்டு போனது என் உம்மா அப்பதான். அவளுக்கு நீ ரஹ்மத்து செய், அவளுக்கு ரஹ்மத்து செய். மூணாவது துஆ. நாலாவது துஆ என்ன தெரியுமா? உம்மக்கும் வாப்பக்கும் துஆ கேட்டுட்டோம், கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் துஆ கேளுங்க, மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் துஆ கேளுங்க, குழந்தைகள பேர பிள்ளையும் சேர்த்து சந்ததிக்கே துஆ கேளுங்க. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவ்வளவுதான். யா அல்லாஹ், என்ற வாழ்க்கை துணைவி அல்லது என்ற கணவனை அல்லது என்ற மனைவியை, என்ற குழந்தைகளை, என்னுடைய சந்ததியை என்ற கண் குளிர்ச்சியாக ஆக்கி வச்சிடியா அல்லாஹ். கேட்டுக்கொண்டே இருங்கோ. கேட்கிறது தான் என்ற பொறுப்பு, மற்றது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. குழந்தைய நல்லவனாக்க எனக்கு ஆக்க முடியாது, நல்லவனாக்குறது யாரு? ஆனா எனக்கு கேட்கிற பொறுப்பு இருக்குது, கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவங்க எல்லாம் எங்க சரி வர போறானுகள்? வாப்பாட்டி அப்படி வந்தா என்ன ஆகிடும்? எந்த புள்ள சரியா வரும், எந்த புள்ள நல்ல புள்ளையா வரும், எந்த புள்ள கொலையாளி அல்ல, எந்த புள்ள எந்த பேச்ச கேட்டில்ல. பிள்ளைகளை பத்தி நெகட்டிவாக யாரும் என்ன வானம், எந்த பிள்ளைகள் என்ற கண்குளிர்ச்சியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக மாறிவிடுவான். எனக்கு கண்குளிர்ச்சி தரும். இது இப்ப எங்கேயோ போய்கொண்டிருக்கிறாங்க, போறவங்க திரும்பி வரத்தானே வேணும். எங்கதான் ஏறி உச்சிக்கு போனாலும் என்ன செய்யணும்? இறங்கத்தானே வேணும். இந்த குழந்தைகள் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறாங்க, வந்து சேருவாங்க. நான் சொல்றேன், சேருவாங்க என்ற எண்ணத்துல திரும்பி வாரத்துக்குரிய வழியையும் வெட்டி வச்சிடுங்க. சில பெற்றோர்கள் வழியை மூடிட்டாங்க. குழந்தைகள் வர நினைக்கிறாங்க, வாரத்துக்கு என்ன இப்ப வழி இல்லை. அதுதான் பரிதாபம், அதுதான் பரிதாபம். திரும்பி வாரத்துக்கு வழி தேடுறாங்க, வழியை காணும். இப்ப வழி வந்து போல வழி இல்லை, திரும்பி வருவாங்க. இந்த கோதின சூரா தான், சூரா யூசுப் ஃபுல்லா அதுதான். சூரா யூசுப் ஃபுல்லா அது 30 நாளும் பேசலாம். ஒரு வாப்பா மகன் உறவு எப்படி இருக்கணும். இந்த கடைசியாக சூரா யூசுப் சொன்ன விஷயம் தெரியுமா? அவுட் ஆஃப் த பாக்ஸ் 5 நிமிஷம் இருக்குது, முடிச்சு கொள்றேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்றேன். அநியாயம் செஞ்சவனுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்ன சொல்லுங்க? எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாரு, உங்களுக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாரு, அவருக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன? விலங்கல்ல யாருக்கு? அவருக்கு அநீதி செய்யறது, நல்லது செய்யறது. வேற சொல்லுவோம், மன்னிச்சு விடுறது. வேற
சொன்னாங்க, ஓதினாங்க குர்ஆன்ல சூரா கடைசியா ஓதினாங்க. சுப்ஹானல்லாஹ். கிணத்துல கொண்டேத்து போட்டாங்க. வானண்டா நீ தரித்திரியம் பிடித்தவன், நீ நாசமா போ, நீ வானம், நீ இருப்பதே இந்த குடும்பத்துக்கு சாபம். உடுத்திருந்த ஆடையையும் கலைந்துதான் போட்டாங்க. எங்க? கிணத்துல போட்டாங்க. அவங்க நினைச்சாங்க முடிஞ்சு. அல்லாஹ் போடக்குள்ளே சொல்லிட்டான் யூசுஃபுக்கு, இவங்க தெரியாம ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, மன்னிச்சு போடுங்கன்னு சொல்லி. فَلَمَّا ذَهَبُوا بِهِ وَأَجْمَعُوا أَن يَجْعَلُوهُ فِي غَيَابَةِ الْجُبِّ فَأَوْحَيْنَا, நாங்க வஹி அறிவித்து கொடுத்தோம். لَتُنَبِّئَنَّهُمْ بِأَمْرِهِمْ هَذَا, இதெல்லாம் பட்ட வெளிச்சமாக உங்களுக்கு காட்டப்படும், இவங்களை மன்னிச்சு போடுங்க. நீங்க தவறு செய்யும் பொழுதே, தவறு அனுபவித்துக் கொண்டு, அந்த அநியாயத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சொல்லப்படுது என்ன? மன்னிச்சுட்டேன். சரி, நடந்து முடிச்சு 30 வருஷமாச்சு. வீட்டில் பசி தின்றதுக்கு ஒன்றும் இல்லை, பட்டணி, பசி, வறுமை, தலைக்கு மேல ஒன்றுமே இல்லை. இப்ப வந்திருக்கிறாங்க ஒருவரை நாடி, வந்து சொல்றாங்க, யா ஐயுஹல் அசீஸ், அரசே, மஸ்ஸனா வ அஹ்லனா துர், எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் சரியான பசி, ஃபக்ரு, ஃபாக்கா, ஒன்றுமே தின்றதுக்கு இல்லை. ஃபதஸத்தக் அலைனா, இருந்தா என்ன சரி கொடுங்களேன்னு கையை நீட்டி கேட்கிறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, உனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இதை விட வேற பனிஷ்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. நீ வானமுண்டு கொண்டைத்து கிணத்துல போட்டவன இப்ப நீதாண்டா ஆளண்டு வந்து கேட்கிறான் தானே, இதை விட என்னங்க பனிஷ்மெண்ட் இருக்கு உலகத்துல? அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனசு இறங்கிட்டு. இப்ப இந்த அளவுக்கு இறங்கினதுக்கு பிறகும் நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் இதுக்கு பிறகும் பழி வாங்கக்கூடாது. இப்ப கேட்டாங்க, கால ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இத் அன்தும் ஜாஹிலூன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா 30 வருஷங்களுக்கு முன்னால அந்த யூசுப் என்ற ஒருத்தருக்கும் அவருடைய சகோதரருக்கு நீங்கள் செய்த அநியாயங்கள், துரோகங்கள், பாவங்கள், வாங்தும் ஜாஹிலூன், அறியாத காலத்தில். அதுக்கு எக்ஸ்கியூஸ் பண்றாங்க, நீங்க செஞ்சதெல்லாம் தெரியாதனத்துல செஞ்சீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. இந்த 10 பேரும் யாரும் யாருடைய முகத்தையும் பார்க்கல. இந்த 10 பேரும் யாரும் யாருடைய முகத்தையும் பார்க்கல. 10 பேருமாக சேர்ந்து ஒரே வார்த்தை கேட்டாங்க, கால அந்த யூசுப், அப்ப நீங்களா யூசுப்னு கேட்டாங்க. ஏன் தெரியுமா காரணம்? இந்த 10 பேருக்கும் நம்பிக்கை இது 11வது ஆளுக்கு தெரியும் என்று அவர் யாரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் வேணும் எங்களுக்கு. அப்படிப்பட்ட ரஸ்டி வேணும். 10 பேர் சேர்ந்து முடிவெடுத்தாங்க, அது வெளியே போகாது. 30 வருஷமாவையும் அந்த 10 பேருக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்கட வாயால இது வெளியே போயிருக்க முடியாது, இது 11வது ஆளுக்கு தெரியும் என்று அவர் யாரா இருக்கணும்? அவர் யூசுஃபா தான் இருக்கணும். உடனே கேட்டாங்க, உங்களுக்கு யாரு சொன்னது? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னாரா, இவர் சொன்னாரா? எதுவுமே கேட்கல, எடுத்தரப்புல கேட்டாங்க. காலு அந்த யூசுப், அப்ப நீங்களா யூசுப் தானே? கால அன யூசுப், நான் தான் யூசுப். வஹாதா அஹி, என்ற சகோதரர். இந்த இடத்தை எப்படி அடைஞ்சீங்க? சரியா பிறகு பேசுவோம். எனவே வாழ்க்கையில் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் போற பேசிட்டாங்க, எங்க இருக்கிறாங்க, அவங்க திரும்பி வருவாங்க. வாரத்துக்கு என்ன செய்யுங்க? வலிய வச்சுக்கோங்க. வந்தா வரணுமே, திரும்பி போன வலிய முடியும் சொல்லுவாங்க இல்லையா? ஆத்துல தண்ணி இல்ல, ஆத்த மூடவானம். ஏன் காரணம்? மறுவ மழை பெய்ஞ்ச தண்ணி போகணுமே, இப்பதான் தண்ணி இல்ல. இலங்கையில வெள்ளம் வந்து அப்படித்தான், தண்ணி இல்ல என்று சொல்லி எல்லாரும் ஆத்தம் பிடிச்சு வீட்டை கட்டினாங்க. மழை பெஞ்ச எங்க போறதுக்கு? தண்ணி இல்ல. தண்ணி எங்க வந்து இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டுது. இது 3வது 4வது துவா. 5வது துவா என்ன தெரியுமா? முதல் துவா சொன்னேன், ரப்பனா லலம்னா, ஓதுவோம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். 2வது துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். 3வது துவா, ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. 4வது துவா, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا
குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அஞ்சாவது துஆ என்ன தெரியுமா? எல்லா முஸ்லீம்களுக்கும் சேர்த்து கேட்கிற துஆ. ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்க எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் உலகத்தில் முஸ்லீம்களாக முஃமின்களாக கலிமா சொன்ன நிலையில ஒன்ன ரப்பாக ஏற்றுக்கொண்ட நிலையில மௌத்தாகி விட்டார்களோ அனைவருடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஒற்றுமொத்த துஆ. ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோட எங்களுக்கு முன்னால முந்தினவர்கள் அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, ஒன்ன விசுவாசம் கொண்டு ஒன்ன ரப்பாக ஏற்றுக்கொண்ட நிலையில இப்ப பூமிக்கு மேல யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாரை பத்தியும் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் என் உள்ளத்தில் வச்சிடாதே அல்லாஹ். இந்த 5 துஆவும் வாழ்க்கையில கபூலாகிட்டா அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா கேட்ட துஆ கொஞ்சம் கஷ்டமான துஆ. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, உன்னை கொண்டு ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் எந்த ஒரு தப்பான எண்ணத்தையும் என் உள்ளத்தில் வச்சிடாதே அல்லாஹ். இந்த உள்ளத்தை சுத்தமாக்கிறியா அல்லாஹ். துணி துடைக்கப்படுவது போல, உடம்பை துவைப்பது போல, ஷெம்போ போட்டு கண்டிஷனர் போட்டு சோப் போட்டு உடம்பு அழகுபடுத்துறது போல உள்ளத்தையும் அழகுபடுத்தணும். அதுக்குத்தான் துஆ. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டு உனக்கு முன்னால வந்து தொழக்கூடிய உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்ட யாரை பத்தியும் என்ன தப்பான எண்ணங்களை என் உள்ளத்தில் போட்டுடாதே அல்லாஹ். என் உள்ளத்தை சுத்தமாக்கிறியா அல்லாஹ். ஏத்திகாஃபுக்கு வந்தோமா, தொலை வந்தோமா, இஃப்தாருக்கு போனோமா, எல்லாரையும் பார்த்தா என்னை விட நல்ல அமல் செஞ்ச மக்கள் அப்பா, இங்க எல்லாரும் நல்லவர்கள். என் பாவம் எனக்கலையா தெரியும். அல்லாஹ் என்ன மன்னிக்கோணும். என் நோம்பு இப்படி இருக்குது. இந்த மக்கள் பாக்கியசாலிகள். நாடகம் அல்ல, யதார்த்தமாக அப்படி என்ன முடியும் என்றிருந்தால் நாங்கள் யாரும் அல்ல, நாங்கள் தான் பூமிக்கு மேலே நடமாடக்கூடிய அவுலியாக்கள். நாங்கள் தான் அவுலியாக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வாழ்க்கையையும் அந்த உள்ளத்தையும் அந்த பணிவையும் அந்த தூய்மையையும் எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம் அனைவருடைய எல்லா கர்மங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எங்களோட முன்னும் பின்னும் வலதும் இடதும் எங்களை பாதுகாத்து எங்களை சாலிஹான நல்ல மக்களாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு மேலான கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு மேலான கிருபை செய்வாயாக. அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. அவருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் ஃபாத்தாகி விட்டார்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. உங்களுக்கு மேலான சுவர்க்கத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய விருந்தாளிகளாக வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். இனி திரும்பி வரமாட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய திருவதனங்களை எங்களால் பார்க்க முடியாது யா அல்லாஹ். அவர்களுக்கு மேலான கிருபை செய்வாக யா அல்லாஹ். யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். பெற்றோருடைய துஆவை விட்டு பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாக யா அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாக யா அல்லாஹ். மனை மக்களை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாக யா அல்லாஹ். நல்ல குடும்பத்தை தந்துடுவாக யா அல்லாஹ். நல்ல குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். கண் குளிர்ச்சியான குடும்பமாக குடும்பங்களை ஆக்கி வைப்பாக யா அல்லாஹ். எல்லா வகையான ஃபித்னாக்களை விட்டு பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எல்லா முஸ்லீம்களுடைய முஃமின்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாக யா அல்லாஹ். எங்களுக்கு முன்னால கபராளிகளாக மாறிவிட்ட அனைவருடைய பாவங்களை மன்னித்திடுவாக யா அல்லாஹ். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை முஸ்லீம்களை பற்றியும் நல்லெண்ணத்தை உள்ளங்களில் விதைத்திடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த சபையில் உள்ள அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. பல வகையான தேவைகளுடன் கையேந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். கடனாளிகளாக இருப்பார்கள் யா அல்லாஹ். நோயாளிகளாக இருப்பார்கள் யா அல்லாஹ். பிரச்சனைகளோடு இருப்பார்கள் யா அல்லாஹ். சிக்கல்களோடு இருப்பார்கள் யா அல்லாஹ். வீடுகளில் வயது வந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ். வீண் வழக்கு வம்புகள் இருப்பார்கள் யா அல்லாஹ். அத்துணை பேருக்கும் யா அல்லாஹ் நீ உதவி செய்வாக யா அல்லாஹ். அத்துணை பேருக்கு நீ உதவி செய்வாக யா அல்லாஹ். அத்தனை பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாக யா அல்லாஹ். யாரையும் கஷ்டப்படுத்திடாதே யா அல்லாஹ்.
இதே மாதிரியான வாழ்க்கை இந்த ரமதானை கடைசி ரமதான் ஆக்கினாதே அல்லாஹ். நீண்ட ஆயிலையும் சரீர சுகத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். எங்களோட வாழ்ந்து இந்த பள்ளிவாசல்ல இருந்த அழகான முகங்கள் யா அல்லாஹ் கபுலாளிலாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ். உடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாக யா அல்லாஹ். ஏற்றுக்கொள்வாயாக. நம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கையை தந்தது போல அழகான முடிவை நசீபாக்குவாயாக. கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். கண்ணியவான்களாக வாழ வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி